முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடம் தீர்ந்திட பிறந்தார். இவர் தீர்ந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இரு கோடுகள் தத்துவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடுவாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, ஊருக்குள்ள பெரிய பெரிய கோடா போட்டு இதற்கு முன்பாக இருந்த பெரிய பெரிய கோட்டை என்ன மாதிரி சின்னதாகி இருக்காங்கன்றதா பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா வீடியோ ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம சிஎம் சார் பேசுறத பார்த்துடலாம். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். சந்தோஷமா இருந்தது, பெருமையா இருந்தது, எல்லாருக்குமே நிம்மதியா இருந்தது. ஓகே, ஏதோ புதுசா வந்து பண்ண போறாங்க, அதுவும் ஒரே ஒரு பவர் தான், ஒரே ஒரு சென்டர் தான், நான் மட்டும்தான், என்ன மீறி எதுவுமே நடக்காதுன்னு சொன்ன அந்த செகண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புதுவிதமான ஆட்சி நடைபெற போகிறதுன்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் சொன்னது நடந்ததா? சொன்னபடி நடந்தாங்களா? ஆமாங்க, சொன்னபடிதான் நடந்திருக்கும்னு ஒரு வேலை சொல்ற பட்சத்தில் அப்ப ஒரே ஒரு பவர், சென்டர் பவர் அனுமதியுடன் தான், அவர்கிட்ட சொல்லிட்டு தான், அவர்கிட்ட கேட்டு தான், அவர் அனுமதி கொடுத்து தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்களா? எதுங்க, நிறைய நடந்துட்டு இருக்குங்க. எடுத்து போட காணொலியில நேரம் தான் பத்தாது. இருந்தாலும் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. தாவேகா அரசின் இப்போதைய நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் கட்சியில இணையறாங்க இல்லீங்களா? இவருடைய பெயர் சிவகுமார். சாதாரணமா சிவகுமார்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் அந்த நிறுவனத்தோட நிறுவனர் சிவகுமார்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் ரொம்ப புகழ்பெற்றவர், பேர் போனவர். 2016 ஆண்டில் சேலத்தை மையமாக கொண்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். 2016 ஆண்டில் இந்த சிவகுமார் என்பவர் ஆரம்பித்த அவர் நிறுவனத்தோட கான்செப்ட் என்னவென்றால், இந்த ஒரு நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒரு முதலீட்டாளர்கள் 1 லட்சம் ரூபாய் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதை டபுள் மடங்காக்கி உங்களுக்கு கொடுப்போம். சதுரங்க வேட்டை திரைப்படம் நம்ம படத்துல பார்த்திருப்போம், நேரா நடந்திருக்கு. 2016 ஆண்டில் சிவகுமார் என்பவர் நடமாடும் சதுரங்க வேட்டை ஹீரோ மாதிரி இருந்திருக்காரு. ஒருத்தரை ஏமாத்தணும்னு சொன்னா அவர்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தூண்டியிருக்காரு. எங்கள் நிறுவனத்தில் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, முதலீடு செய்கிறீங்களோ, அதை அப்படியே நாங்க இரட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க, மோசடி பண்ணிருக்காங்க. 100 கோடிக்கு மேல எங்களது நிறுவனத்தில் எவ்வளவு முதலீடு நீங்க செய்யறீங்களோ அதை அப்படியே இரட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஆசை வார்த்தையை நம்பி கேட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் இவர்கள் விரித்த வலையில் விழுகிறார்கள். சிவகுமாருடன் சேர்ந்து மொத்தமாக 30 பேர் இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க. சேலத்துல முதல்ல தொடங்கின இந்த நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஏரியாக்கள்ல இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி எல்லாரையும் பாருங்க இந்த கம்பெனிக்குள்ள முதலீடு செய்ய வைக்கிறாங்க. மறுபடியும் சதுரங்க வேட்டை படத்துல இந்த MLM பிசினஸ்ல ஏமாத்துவாங்க இல்லைங்களா? சில்வர் கேட்டகரி, கோல்டன் கேட்டகரி, பிளாட்டினம் கேட்டகரி, அதே மாதிரி தான் பாருங்க மேடை போட்டு கூட்டத்தை கூட்டி ரியலா நம்ம பாக்குறோம். இது வந்து இப்ப துபாயில இருந்து ஒருத்தர் என்ன கூப்பிட்டு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க இருக்காரு, அவரு என்ன கூப்பிட்டு, என்னப்பா இதுல டீலர்லாம் எடுத்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு கேட்டாரு. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 3 பசங்க என்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. நான் வர வழியிலேயே அவங்களுக்கு நான் நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த வின்ஸ்டார் நிறுவனத்தை தொடங்கி ஒவ்வொரு இடத்த வாடகைக்கு வாங்கி மேடை போட்டு இதே மாதிரி தான் நான் இந்த கம்பெனில சேர்ந்தேன், முதலீடு பண்ணேன், எனக்கு டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு கிடைத்தது, அப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன், என்னுடன் சேர்ந்து 10 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்கன்னு ஆசை வார்த்தையை காட்டி நிறைய பேர் பாருங்க ஒட்டுமொத்தமா முதலீடு பண்றாங்க அவரது நிறுவனத்தில். 2016 ஆண்டில் தொடங்கப்பட்ட இவரது நிறுவனம் ஒரே வருஷத்துல சிவகுமார் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான முதலீடு அவருடைய நிறுவனத்துக்கு வந்து சேருகிறது.
2017 ஆண்டில் முதலீடு செய்த அனைத்து பணத்தையும் எடுத்துட்டு இவர் தலைமறைவாயிராரு. ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா ₹2,00,000 ரூபாயா கிடைக்கும், ₹10,00,000 இன்வெஸ்ட் பண்ணா ₹20,00,000 ரூபாயா கிடைக்கும், ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணா ₹2 கோடி ரூபாயா கிடைக்கும்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆயிரக்கணக்கானவர்கள் மோசடி செய்யப்பட்டோம் என்பதை உணர்ந்து புகார்கள் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான புகார் இந்த வின்ஸ்டார் சிவக்குமார் மீது பதிவானதை தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தலைமறைவாகி இருந்த இந்த சிவக்குமாரை தேடி கண்டுபிடித்து கைது பண்றாங்க. வின்ஸ்டார் சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு கோவை நீதிமன்றத்துக்கு வருகிறது. அந்த சிவக்குமார் என்பவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. 2017 ஆண்டு முதல் கோவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் தொடர்புடைய சிவக்குமார் உள்ளிட்ட 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற அந்த இடம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அந்த குற்றப்பத்திரிகையோட அளவு அதை போல லாரியில வந்து இறங்கி இருக்குங்க. அதுவும் ஒரு லாரி கிடையாது, 2 லாரியில. இந்த 30 பேர் மீது ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை. யோசிச்சு பார்க்கணும். கைது செய்யப்பட்டவர்களை பெரிய பெரிய வண்டியில கூட்டிட்டு வரதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா பாருங்க, இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையே 2 லாரியில வந்து இறங்குதுன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பேரை ஏமாத்திருக்காங்க. ஒருவருக்கு 50,000 பக்கம் குற்றப்பத்திரிகைன்னு சொன்னா அப்ப 30 பேருக்கும் மொத்தமா 15 லட்சம் பக்கங்கள் குற்றப்பத்திரிகை. இந்த குற்றப்பத்திரிகையோட அளவுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இந்த குற்றப்பத்திரிகை பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் பேப்பருக்கும் தனியா பாருங்க டெண்டரே விட்டுருக்காங்க. பேப்பருக்கும் பிரிண்ட் அவுட்டுக்கும் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கும் தனியா டெண்டர் விட்டு தான் பாருங்க 15 லட்சம் பக்கங்கள் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் 2 லாரியில கொண்டு வந்து இறக்குறாங்க. ஆனா பாருங்க ஒரு சந்தேகம், 2 லாரியில் வந்து இறங்கிய இந்த 15 லட்சம் பக்க குற்றப்பத்திரிகையை எந்த காலத்துல நீதிபதி படிச்சு முடிக்க முடியும்? ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையே முடிஞ்சின போதுங்களே. இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா ஆயுள் தண்டனை முடிவு பெறும் நேரத்தில் தான் பாருங்க இதை படிச்சே முடிக்க முடியும் போது. ஏன்னா மோசடி பெருசு இல்லைங்களா, அதனால தான் பாருங்க குற்றப்பத்திரிகையோட அளவும் பெருசா இருக்கு. இது பாருங்க வருஷ கணக்கில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துருக்கு. கோவை நீதிமன்றத்தில் 2025 ஆண்டில் ஒரு தீர்ப்பு வருகிறது. சிவக்குமாருக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஏலம் விடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. ஏலம் விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்து ஏமாந்த முதலீட்டாளர்களுக்கு வழங்குமாறு உத்தரவு வருது. அதன் அடிப்படையில் சிவக்குமாரோட சொத்துக்கள் ஏலம் விடப்பட்டு 23 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகுது. ஆனால் மோசடி செய்ததோ 100 கோடிக்கு மேல. அதுவும் பாருங்க புகாரின் அடிப்படையில் இந்த கணக்கு சொல்றாங்க 100 கோடி ரூபான்னு சொல்லி. எவ்வளவு பேரு கருப்பு பணத்தை முதலீடு பண்ணாங்களோ, கருப்பு பணத்தை முதலீடு பண்ணி ஏமாந்து போய் புகார்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால பாருங்க புகார் கொடுக்காதவர்கள் இன்னும் எவ்வளவு பேர் ஏமாத்தினாங்கன்னு தெரியாது. வந்த புகாரின் அடிப்படையில் மட்டும் 100 கோடி ரூபாய். ஆனால் ஏலம் விடப்பட்ட சிவக்குமாரின் சொத்துகளின் அளவு வெறும் 23 கோடி ரூபாய். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஜாமீனில் வெளிவந்த சிவக்குமார் தலைமறைவாகிறார். ஆமா, ஓடி தான் செய்வாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள்கிட்ட காசை வாங்கி 100 கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்தின அவரு தலைமறைவாகாமல் ஓப்பனா வாழ முடியும்? சதுரங்க வெட்டி திரைப்படத்தில் கூட ஓடினே இருப்பாரு. அந்த மாதிரி தான் பாருங்க இவரும் தலைமறைவாகவே வாழ்ந்து வந்தார். திடீரென்று நேற்றைய தினம் அவர் வெளியில் வருகிறார். அந்த வீடியோல இருக்கார் இல்லைங்களா, நிதி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பொன்னாட போத்தி டிவி கட்சிக்குள்ள இணையறாங்க பாருங்க. அந்த நபர் தான் வின்ஸ்டார் சிவக்குமார். ஊழலற்ற சுத்தமான தூய்மையான யாருடைய அதிகார தலையீடு இல்லாமல் ஒரே ஒரு பவர், சென்டர் பவர், என்னுடைய பவர் கீழே தான் பாருங்க இந்த ஆட்சி நடக்கும்னு நம்ம சிஎம் சார் வாக்குறுதி கொடுத்த இந்த நிலையில் நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 100 கோடி ரூபாய்க்கு மேல மக்களோட பணத்தை மோசடி பண்ணி இத்தனை ஆண்டுகளாக தலைமறைவாகி இருந்து திடீர்னு இவருடைய கட்சிக்குள் நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் இணைகிறார் என்று சொல்லும் போது சிஎம் சார் கிட்ட அனுமதி வாங்கினா இவரை சேர்த்தீங்களா நீங்க? ஏன்னா பாருங்க, நீங்க செய்யற அனைத்து தவறுகளும் முதல்வர் விஜய் அவர்கள் தலையில் தான் வந்து விடியும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு பவர் தான் என்னுடைய பவர் தான். அப்ப அவர்கிட்ட அனுமதி வாங்கினா அந்த பவரின் கீழ் தான் நீங்க இவரை இணைச்சிங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். இப்போ அந்த சிவக்குமார் என்பவரை உங்க கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் என்னங்க? இப்போ ஒருத்தர் கட்சியில சேர்க்கிறோம், பல ஆண்டுகள் அந்த கட்சியில் பயணித்து அதற்கு பிறகு அவர் மோசடியில் ஈடுபடுகிறார்னு தெரிஞ்சா ஓகே. ஆனா பாருங்க, வரவரு மோசடி மன்னன் என்று தெரிந்தே அவரை கட்சியில் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் எப்படிங்க? திமுக என்பது தீய சக்தி, டிவிகே என்பது தூய சக்தின்ட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லி டிக்ளேர் பண்ணி தான் பாருங்க நான் தூய சக்தி தூய்மையான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னாரு. திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி?
டிவிக்கே ஒரு தூய சக்தி. ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு சொன்னா ஆட்சி அமைத்த கையோடு நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு ஃபில்டர் பண்ணி அவங்க எல்லாம் அந்த கட்சியில இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு சுத்தமான தூய்மையான ஆட்சியை கொடுப்பதில் தான் பாருங்க மும்முரம் காட்ட வேண்டும். ஆனா பாருங்க 100 கோடி ரூபாய் ஏமாற்றிய மோசடி மன்னனை நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் எதுக்காக இந்த கட்சியில சேர்த்தீங்கன்ட்டு பதில் கேட்பாங்க இல்லீங்களா? அந்த சிவகுமார் மற்றும் அவருடன் இருக்கும் 30 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 லட்சம் குற்றப்பத்திரிகை அவர் மீது அந்த வழக்கில் இருக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அந்த சிவகுமாரை கட்சியில சேர்க்கறீங்கன்னு சொன்னா அப்போ உங்களை நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னு உத்தரவாதம் கொடுத்த பிறகுதானே அவர் தைரியமா அந்த கட்சியில ஜாயின் பண்ணிக்காரு. கண்டிப்பா கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். ஆனா பாருங்க, நாங்க கேட்க மாட்டோம். நாங்க ஏன் கேட்க போறோம்? எதிர்கட்சி சேர்ந்தவங்க கேட்பாங்க இல்லீங்களா? என்னப்பா இது, அவன் வந்து வைக்கலையா, ஏற்கனவே வச்சுட்டாயா வந்திருக்கான்னு சொல்ற மாதிரி அவரு வந்து மோசடி பண்ணலையே, ஏற்கனவே மோசடி பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. மோசடி மன்னன் என்று தெரிந்த பிறகும் கூட அவரை கட்சியில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு எதிர்கட்சி கேட்கும் போது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்குங்க? இல்லைங்க, அவர் இதற்கு முன்பாக எப்படியோ இருந்தாரு, இப்ப பாருங்க நாங்க பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் வருகின்ற எம்ஜிஆர் கதாபாத்திரம் அவர்களின் கண்களை பார்த்தே குற்றவாளிகள் திருந்துற மாதிரியே அதே மாதிரிதான் பாருங்க நாங்க மோசடி பண்றவங்க எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்த்து பல்லாண்டு வாழ்க திரைப்படத்துல வர மாதிரி நாங்க எல்லாரையும் திருத்தி நிக்கிறோங்க அப்படின்னு காரணம் சொல்லுவீங்களா? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க, ஒரு 6-7 தினங்களுக்கு முன்பாக திரு புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயம் பேசுனது ஞாபகம் இருக்கு. உங்கள் முன்பாக 10 கோடி ரூபாய் கொண்டு வந்து வைத்தாலும் நீங்கள் அதற்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது, தவறு செய்ய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பாருங்க விஜய் அவர்களின் புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க, அப்பப்ப அதை எடுத்து பார்த்துக்கோங்க. விஜய் அவர்களின் புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுன்ட்டு ஏதோ ஒரு மேடையில மீட்டிங்ல பேசதான் ஞாபகம். அப்ப எப்படிங்க, போட்டோவை ஒருத்தருக்கு கொடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க, தப்பு பண்றவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்து திருந்துங்கன்ட்டு அந்த மாதிரி திருத்துற வேலை தான் நாங்க பண்றோம்னு சொல்ல போறாங்களோ நான் கண்டிப்பா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கட்டும், வாய்ப்பு இருக்கட்டும், தப்பு கிடையாதுங்க. ஆனா பாருங்க, முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு இந்த நபர் 100 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்த மோசடி பேர் வழின்னு சொல்லியே தான் பாருங்க கட்சிக்குள்ள சேர்த்தீங்களா? என்ன ஒரே பவர் ஒரே சென்டர்னு சொன்ன பிறகு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட இல்லாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி கட்சிக்குள்ள சேர்ப்பாருங்க? சரி, 100 கோடி ரூபாய்க்கு மேல மக்கள் பணத்தை ஏமாற்றி தலைமறைவாக இருந்த இந்த மோசடி மன்னனை உங்க கட்சியில சேர்ப்பதன் மூலமாக நீங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன மெசேஜை பாஸ் பண்றீங்க? வட மாநிலங்களில் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட வாஷிங் மிஷின் ஒண்ணு நாடு முழுக்க சுத்தி நிக்கிற மாதிரி இங்க பாருங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி தமிழ்நாட்டில் பாருங்க எங்க கட்சியோட வாஷிங் மிஷின் சுத்துதுங்க. அது சுத்துல தான் இவங்க எல்லாரும் சுத்தின்னு வந்து எங்க கட்சியில ஜாயின் பண்றாங்கன்ட்டு பதில் கொடுப்பாங்களோ? ஏன் சார், ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஒவ்வொருத்தர் செய்யற தவறுகள் அனைத்தும் யார்கிட்ட போய் நிக்கும்னு சொன்னா முதல்வர் அவர்கள் கிட்ட தான் போய் நிக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் மீது தானே எல்லா பழியை தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்லினோம். இன்றைக்கு பாருங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் தான் சொல்லி அவர் மேல தான் பழி வரும். என் தலைமையில் உண்டான சென்டர் இந்த மோசடிகள் எப்படின்னா மற்ற மோசடிகள் எப்படிங்க? திருச்சியில் மாவட்ட செயலாளர் டிவிக்கு கட்சியை சேர்ந்த கரிகாலன் என்பவர், அவர் பாருங்க கட்சி பேரை பயன்படுத்தி நான் யார் தெரியுமா, என்கிட்ட பவர் நானு தெரியுமான்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றாரு சட்டவிரோதமாக. அது சம்பந்தப்பட்ட ஆதாரம். பேர் கீதா. நாங்க குடம்பட்டி செக் போஸ்ட் கிட்ட இருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்எல் ரிட்டையர்ட் சேஃப்டி ஆபீசர். நாங்க இங்க வந்து ஒரு 8500 சதுரடி இடம் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி அந்த லேண்டை வந்து ரீலே அவுட் பண்ணி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சைட்ல என்கரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ரிலேட்டடா we have filed a case. இது இருக்கவே பின்னாடி இந்த லேண்டுக்கு பின்னாடி இது வந்து எங்க லே அவுட் படி இட் இஸ் மார்க்ட் அஸ் ஃபார் ரோடு, காமன் பர்பஸ் ரோடுக்காக மார்க் பண்ண இடத்த இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம கரிகாலன்கிறவர் அவர் டிவிகேல திருச்சி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்காரு. அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா he is occupying, he is constructing the shed. இது இல்லாம இந்த பின்னாடி உள்ள இந்த ரிவர்ல அந்த சம்ப் டாய்லெட்டோட ட்ரை வேஸ்ட் அப்படியே ஃபுல்லா போற மாதிரி ரிவரையே பொல்யூட் பண்ற அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க. they are dumping all the debris in the river. In the land it is marked for road, common purpose. We have registered the land for by 2002 itself. அப்பவே ஏர்மார்க் பண்ணிருக்கிற இந்த லேண்ட வந்து என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு டெய்லி they are giving nuisance, and when we are recording the proof for this, இந்த போனை வந்து புடிங்கி போட்டுட்டு நாங்க திரும்ப கமிஷனர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க அந்த போனை திரும்ப ரிட்டர்ன் வாங்கினோம். இது சம்பந்தமா நாங்க குற்றப்பிரிவுலையும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். We have given a complaint to CM cell itself. I request the Tamil Nadu government CM who has taken the power for the newly who have taken, they have to take the serious action. இந்த மாதிரி உள்ள லோக்கல் பர்சன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி
மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் மேல உள்ள ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன். இந்த விஷயத்தை நாங்க எல்லா போலீஸ் அபிஷியல்ஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ரிவர் பெட் கன்சர்வேஷனுக்கு, பிடபிள்யூடிக்கு, இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சட்டவிரோதமாக அடுத்தவர்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை தட்டு கேட்டவங்களை பிரஸுக்கு முன்னாடியே மிரட்டினாராமே. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த மந்த் வந்து வெகேஷன்ல இருக்கிறதுனால அடுத்த மந்த் தான் அது வந்து ட்ரையலுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கடையில எவ்வளவு தூரம் இதை பண்ண முடியுமோ, இதை ஆக்கிரமிப்பு பண்ணுமோ பாத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட்டிவா பிரஸ் வந்து they are recording the details. when they are recording, he is abusing. இந்த கரிகாலன்கிறவர் கெட்ட வார்த்தை பேசி என்ன வந்து அசிங்கமா பேசுறாரு. he is also a responsible person, responsible citizen. அவரே அசிங்கமா பேசுறாரு. in front of the press they are threatening us like anything. இவங்க full political power misuse பண்றாங்க. I request the government to look into it seriously and take necessary action. we want remedy. பாத்துக்கோங்க, ஒரே ஒரு சென்டர், ஒரே ஒரு பவர். அந்த சென்டர், இந்த சென்டர், அந்த பவர், இந்த பவர்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் யார் பவர் கொடுக்கறதுங்க? யார் கொடுக்கிற தைரியத்துல, யார் கொடுக்கிற அதிகாரத்துல இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சொந்தமான நிலத்தை ஓப்பனா பகிரங்கமா ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் தட்டி கேட்கறவங்கள மிரட்டுற அளவுக்கு இவர்களுக்கு பவர் கொடுப்பது யாரு? பிரஸுக்கு முன்னாடியே என்ன மிரட்டினாருங்க, மோசமான தகாத வார்த்தையில் திட்டினார்னு சொல்ற இந்த விஷயம்லாம் அதிகப்படியாக மீடியால வந்திருக்கணுமேங்க. வரோம் இனிமே தான் வரும். ஏன்னா இப்ப பாருங்க, ரொம்ப பிஸி இருக்கிற மீடியா எல்லாம் பிஸி. எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடக நியூஸ் சேனல் ஆன் பண்ணாலும் சிஎம் நியூஸ் தான் எல்லா இடத்துலயும் பிஸியா போயிருக்கு. நிதியமைச்சர் செங்கோட்டையன் அறைக்கு வந்த முதல்வர் புஷி ஆனந்த் அவர்களை கரங்களை பிடித்து அவரே நேரடியாக கொண்டு போயிட்டு சீட்ல உட்கார வைத்தார் முதல்வர். போக்கஸ், எல்லார் போக்கஸும் பாருங்க இந்த இடத்திலேயே இருக்கணும்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கியே பாருங்க போக்கஸை நகர்த்திட்டு இந்த பக்கம் பாருங்க வருகின்ற செய்தி எதுவுமே வெளிவருவதே கிடையாது. இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது இருகோடுகள் தத்துவம். ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. இந்த பக்கம் நியூஸ் சேனல்ல இதே போன்ற விஷயத்தெல்லாம் காட்டி போக்கஸ் அந்த பக்கம் தள்ளிட்டு இந்த பக்கம் பாருங்க அப்படி பயங்கரமான வேலைகள்லாம் போயிருக்குது. என்னப்பா இது? இந்த இருகோடுகள் தத்துவத்துக்கே எப்படின்னா மற்ற இருகோடுகள் தத்துவத்துக்கெல்லாம் எப்படிங்க? 2 வாரத்திற்குள் 717 மதுக்கடைகள் மூடப்படும். அதாவது ஸ்கூலு, காலேஜ், மத வழிபாட்டு தலங்கள் இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகள் 717 கடைகளை மூடப்படும் அறிவிச்சாங்க இல்லைங்களா. 717 மதுக்கடைகள் மூடப்படும் அறிவித்த கையோடு பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பறந்த ரீல்ஸுக்கு அளவே கிடையாது. வந்த உடனே எடுத்த நடவடிக்கை இதற்கு முன்பாக எந்த முதல்வரும் செய்ததே இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த கையோடு 500 கடையை மூடினாங்க. திமுக ஆட்சி காலத்தில் வந்த கையோடு 500 கடையை மூடினாங்க. ஆனா புதிதாக இப்பதான் 717 மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மூடுவதை போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழக்கம் போல பாருங்க சோசியல் மீடியால பில்டப் பண்ணாங்க. அந்த பில்டப்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். இப்ப இந்த 717 மதுக்கடைகள் இன்னும் மூடல, கொஞ்சம் கொஞ்சமா மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மூடுகின்ற இடத்தில், டாஸ்மாக மூடுகின்ற அந்த இடத்தில் புதிதாக உருவெடுக்கும் பார்கள் நாங்க சொல்லலங்க, அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் சொல்றாங்க. டாஸ்மாக மூடுறோம்னு சொன்னாங்க, ஒரு கடையை மூடுறாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்திலேயே எந்த கடையை மூடினாங்களோ கொஞ்ச தூரம் அதுக்கு பக்கத்திலேயே விலை உயர்ந்த மதுக்கடைகளை பிரைவேட் பாரோட ஓபன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியாவது டாஸ்மாக் ஓபன்ல இருக்கும்போது ஒரு கடை தான் இருக்கும். ஆனா பாருங்க இப்போ ஒரு இடத்துல டாஸ்மாக மூடின கையோடு ஒரு 3 மாடியில இருக்கிற கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அந்த 3 மாடி கட்டடத்துக்குள்ள ஹைடெக்கா பாரை ரன் பண்றாங்க. பிரைவேட் ஓனர் ரன் பண்றாரு. இதுக்கு முன்னாடியாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த பிரைவேட் ஹைடெக் பார்ல பாருங்க 30, 40, 50 கணக்கு வழக்கு இல்லாம வாங்குறாங்களாமே. இப்ப வந்து 160 ரூபா குவார்டர் ஏற்கனவே 10 ரூபா பாட்டிலுக்கு மேல வாங்கினாங்க. இப்ப இந்த ஒயின் ஷாப் திறந்த பிறகு இப்ப 160 ரூபா குவார்டர் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பீர் 170 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுத்த பீர் 210 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எதுக்கு இந்த பாரு தேவலாம் எதுக்கு விற்கணும்? பொதுமக்கள் பார் இல்லாம தான் ஓப்பன் சொன்னீங்க. இந்த பார் எதுக்கு விட்டீங்க? எடுத்துப்படுங்க. தமிழ்நாட்டில் பார் இருக்கக்கூடாது, எடுத்துப்படுங்க. ஒயின் ஷாப்பே வேணாம், நாங்க யாரும் கேட்க கிடையாது. படிப்படியே குறைச்சு சொன்னீங்க, எடுத்துப்படுங்க, முழுசா எடுத்துப்படுங்க. ஏற்கனவே ஸ்கூலு, காலேஜ், மத வழிபாட்டு தலங்க பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் மூட சொல்லி மட்டும் உத்தரவு போடுறீங்களே. ஆனால் பிரைவேட்டா மணமகிழ் மன்றம் நடந்துருக்குங்களே, நீங்க சொல்ற அதே ஏரியாக்குள்ளவே அதெல்லாம் மூட மாட்டீங்களான்னு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் டாஸ்மாக் எந்த ஏரியாவில் ஒரு இடத்துல மூடுறாங்களோ அந்த இடத்துல பாருங்க 3 மாடி கட்டடம் கொண்ட ஹைடெக் பார்கள். இதெல்லாம் சிஎம் சாருக்கு தெரியுமா? சிஎம் சாருக்கு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் பண்றீங்களா? ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு மோசடியும் சிஎம் சார்கிட்ட தான் வந்து நிற்கும். ஏன்னா இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருக்கும் போது எந்த தவறுகள் நடந்தாலும் அனைத்திற்கும் பொறுப்பு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அவரை கை காட்டி தான் ஒட்டுமொத்த பழியை தூக்கி அவர் மேல போட்டோம்.
ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, ஸ்டாலின் அவர்களால் ஆட்சி நடத்த முடியல, அவரது தலைமையில் இயங்கும் இந்த ஆட்சி எதுவுமே சரி கிடையாதுங்க, அவரது ஆட்சியை இறக்க வேண்டும் சொல்லி மொத்த பழியையும் அவர் முன்னாடி கொண்டு போய் வச்சோம். இப்ப பாருங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், அநியாயத்துக்கும், அக்கிரமத்துக்கும் காரணம் இப்ப இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் தான். அவர் தானே கை காட்டுவாங்க. நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். முதல்வர் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை கை காட்டும் போது இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் தானே காரணம் கை காட்டுவாங்க. என் தலைமையில் உண்டான சென்டர் குறை சொல்வதும் கேள்வி கேட்பதும் ரொம்ப சுலபம். ஆனா பாருங்க, பதில் சொல்ற இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு. டாஸ்மாக்ல கொண்டு போயிட்டு காசெல்லாம் கொட்டுறாங்கன்னு சொல்லி 717 கடையை மூடுறதுக்கு உத்தரவு போட்ட கையோடு ஹைடெக் பாரை திறந்து அங்கேயாவது பாருங்க, டாஸ்மாக்ல உதாரணத்துக்கு சொல்றாங்க, குடிக்கிறதே தப்புங்க, குடியை கெடுக்கணும்னு தெரிஞ்சே குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிற அவங்களாவது இதற்கு முன்பாக 200 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனா பாருங்க, இப்போ ஹைடெக் பாருக்கு போயிட்டு 400, 500, ஏன் 1000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம், இதுதான் மாற்றம். இதை விட மாற்றம் எப்படிங்க? நீங்க தானே கேட்டீங்க மாற்றம், கேட்டபடியே கொடுக்கப்பட்டது தும் தாத்தா அந்த மாற்றம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா பாருங்க, இன்னொரு தப்பு இருக்கு, ஏத்துறீங்களா? ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, நேரம் காலம் வரணும், ஒரு வீடியோவை குறித்து ரிலீஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம்னு சொல்லி. அது குறித்து பாருங்க, இந்த காணொலியின் தொடர்ச்சியாக கிடையாது, தனியா ஒரு காணொலி வெளியிடுவோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா இருகோடுகள் தத்துவம் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.